Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரெண்டே பொருட்கள் வச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நைஸ் வேர்க்கடலை பர்ஃபி எப்படி பண்ணலாம்ன்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். அது வந்துட்டு லைட்டா வறுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணி ஆற விட்டோம் அப்படினா நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்காக நான் ஜஸ்ட் லைட்டா வறுத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு பச்சை வேர்க்கடலை எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு சூடு ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு தோல் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு வேர்க்கடலையை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போது இந்த வேர்க்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நைஸாக பொடி பண்ணும்போது கொஞ்சம் விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஒரேடியாக நம்ம வந்துட்டு மிக்சியில் அடிக்கும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து ஈரப்பதம் வந்துடும். அதாவது எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அது வந்துடும். அதனால் கொஞ்சம் விட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா பொடியாயிரும். இப்போ ஒரு வாணலியில் 3/4 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளார ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டோ அல்லது பட்டர் பேப்பரோ அல்லது ஒரு ஸ்டீல் பிளேட்லேயோ லைட்டாக வந்து நெய் தடவி விட்டுக்கோங்க. நெய் தடவி விட்டு அதே மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்துட்டு லைட்டாக நெய் தடவி விட்டுக்கலாம். இது நம்மளுக்கு பர்ஃபி நம்மளுக்கு ரெடி ஆனோடனே இதில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வெல்லத்தை வந்து வடிகட்டிட்டேன். வடிகட்டின வெள்ளை தண்ணியை வாணலியில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு பாகு பதத்துக்கு ரெடி பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு உருண்டை பதம் வரணுங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள் வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு திக் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 சொட்டு வெள்ளைப்பாகு அதில் விட்டு பாருங்கள். நல்லா திக்கான உருண்டை பதம் வந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கெட்டியான பாலாக இருக்கணுங்க. ரொம்ப வந்துட்டு சாஃப்ட் பாலாக இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். இந்த மாதிரி வந்ததும் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து சட்டுன்னு பண்ணுங்க. நம்மளுக்கு பாகு வந்ததும் நம்ம வேர்க்கடலை பொடியை போட்டு உடனே நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா கலந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாமே நல்லா கரெக்டாக வந்துருச்சு. நம்ம சொன்ன அளவுகளில் நீங்கள் செய்யும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஒன்றா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நெய் தடவி வச்சுருக்க அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் இதை போட்டுக்கலாம். இது நல்லா சூடாக இருக்கும்போதே இதை செட் பண்ணிடணுங்க. கொஞ்சம் சூடாகினாலும் நம்மளுக்கு ஷேப் சரியாக கட் பண்ணுறதுக்கு வராது. தூளாயிரும். அப்புறம் நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சப்பாத்தி தேய்க்கிறதுல நெய் தடவி வச்சுருக்கோம். அதை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதை தேய்ச்சி விட்டுட்டு ரெடி பண்ண உடனேவே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ கத்தியில் லைட்டாக நெய் தடவி விட்டுக்கோங்க. நெய் தடவி விட்டு உடனேவே வந்துட்டு இதை கட் பண்ணிடலாம். டக்குன்னு இது வந்துட்டு ஹார்ட் ஆயிரும். அதனால் உடனேவே கட் பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பாக நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கோடு போட்டுட்டு திருப்பி வச்சு நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம இதில் வந்துட்டு பாகு வைக்கிறது மட்டும் கரெக்டான பதம் பார்த்து நல்லா கெட்டியான உருண்டை பதம் வந்ததும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. உடனேவே நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ஒட்டாமல் சூப்பராக வரும். பாருங்கள், நைஸ் கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. சில பேர் இது கொக்கோ மிட்டாயின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு 90s கிட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது எல்லாருமே சாப்பிட்ருப்போம். நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கெட்டியாக கடலை பர்ஃபி பிடிக்காதவங்க கூட இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா நைஸாக இருக்கும். இந்த பர்ஃபியும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா டேஸ்டியான கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.